ஓம் மகாதேவை ச வித்மகே விஷ்ணுபத்னீ தீமகே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் தனுத்தராய வித்மகே சர்வசக்தி தீமகே தன்னோத்தரா பிரச்சோதயாத். ஓம் மகாதேவை ச வித்மகே விஷ்ணுபத்னீ தீமகே தன்னோ நீலாதேவி பிரச்சோதயாத். செல்வ வளம் தரும் மந்திரங்கள் 80. முதலாவதாக, ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசல் படியில் நின்று கொண்டு கொடுக்கக்கூடாது. கொடுப்பவரும் வாங்குவரும் வாசல் படிக்கு உள்ளே இருந்து கொடுக்க வாங்க வேண்டும். அடுத்ததாக, செல்வம் நிலைக்க விருத்தி அடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரைகளில் நடப்பது உத்தமம். கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும். வாங்குபவரால் பணத்தை திரும்பி கொடுக்க இயலும். திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் உரையில் நடப்பது சிரேஷ்டம். இரவு நேரங்களில் பால், மோர், தயிர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்கக்கூடாது. எரியும் குத்து விளக்கை தானாக அணைய விடக்கூடாது. ஊதியம் அணைக்கக்கூடாது. புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும். வீட்டில் யாரையும் சனியினை என்று திட்டக்கூடாது. இரவு என்றும் கூறக்கூடாது. அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது. துணிமணிகளை உடுத்து கொண்டே தைக்கக்கூடாது. உப்பை தரையில் சிந்தக்கூடாது. அரிசியை கழுவும்போது தரையில் சிந்தக்கூடாது. உங்கள் வீடுகளில் லக்ஷ்மி கடாட்சம் தலைத்து செல்வம் பெருக வெற்றிலை, வாழை இலை இவைகளை வாடவிடக்கூடாது. வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது. சுண்ணாம்பு வெற்றிலையை போடக்கூடாது. ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்திற்கு அனுமன் தேடி வந்து விடுவான். அங்கு அவனை கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்லை. அதேபோல் ஸ்ரீமன் நாராயணனின் பெருமையை பேசப்படும் இடத்தில், அவன் பாடல்கள் ஒழிக்கும் இடத்தில் அன்னை திருமகள் தானாகவே வந்துவிடுகிறாள். ஆகவே இல்லந்தோறும் காலை வேளைகளில் வெங்கடேச பிரபாதம், மாலை வேளைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒலிப்பது அவசியம். அந்த வீடுகளில் செல்வச் செழிப்பு தாமாகவே வந்துவிடும். வீட்டில் நெல்லிமரம் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். விஷ்ணுவின் அம்சமாக நெல்லிமரம் திகழ்வதால் நெல்லிமரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். நெல்லிக்கனைக்கும் ஹரிபலம் என்ற பெயரும் உண்டு. லக்ஷ்மி குபேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லி. நெல்லிமரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும். எவ்வித தீய சக்திகளும் அணுக முடியாது. நெல்லிமரத்தடியில் கிடைக்கும் தண்ணீர் உவர் தன்மையினால் மிகவும் சுவையாக இருக்கும். சுமங்கலிகள் பூரண கும்பம், மஞ்சள், குங்குமம், திருவன், ஸ்ரீசூர்ணம், கோலம், சந்தனம், வாழை, மாவிலை தோரணம், வெற்றிலை, திருவிளக்கு, யானை, பசு, கண்ணாடி, உள்ளங்கை, தீபம் இவை அனைத்தும் லட்சுமிக்கும் மிகவும் பிடித்தவை. தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி மும்முறை வலம் வர வேண்டும். பசுக்களுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலோ கோடி புண்ணியம் தேடி வரும் என்பதும், அவற்றுக்கு தீவனங்கள் வாங்கி தந்து போஷித்தால் பசுக்களிடம் குபேரன் குடிக்கொண்டிருக்கிறார். கோமாதா பூஜை குபேர பூஜைக்கு சமம். செல்வம் நிலைத்து நிற்க நமது வீடுகளில் வெள்ளை புறாக்கள் வளர்க்கலாம். சங்கு, நெல்லிக்காய், பசு சாணம், கோசலம், தாமரை பூக்கள், சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது சுபம். காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கைகள் பசு, கோவில் கோபுரம், இறைவனின் திருவுருவப்படம் இவற்றை பார்க்க வேண்டும். தினசரி விளக்கேற்றுவது சிறப்பு. செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் 5 முகம் கொண்ட விளக்கேற்றுவதுடன் இன்னும் சிறப்பு. விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேற்று என்றுதான் சொல்ல வேண்டும். அணைப்பது என்று வார்த்தை உபயோகிக்கக்கூடாது. அது ஒரு அமங்கல சொல்லாகும். விளக்கை தானாக மலையேற விடக்கூடாது. ஊதியம் அமர்த்தக்கூடாது. புஷ்பத்தினால் மலையேற்ற வேண்டும். அப்போது எப்படிதான் மலையேற்றுவது என்று தானே கேட்கிறீர்கள். அப்படி கேளுங்கள். தீபத்தை எப்போதும் கல்கண்டை கொண்டுதான் அமர்த்த வேண்டும். வீட்டில் சண்டை சர்ச்சை இருக்கக்கூடாது. அமங்கலங்கான சொற்களையும் பேசக்கூடாது. மாலை 6 மணிக்கே திருவிளக்கு ஏற்றிவிட வேண்டும். ஊனமற்றவர்களுக்கோ ஏழை மாணவர்களுக்கோ முடிந்த தர்மத்தை செய்யுங்கள். எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது. எனவே உங்கள் வீட்டில் எப்போதும் பலவிதமான ஊறுகாய்கள் குறைவின்றி இருக்கட்டும். எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ, எந்த வீட்டில் பெண்கள் சிரித்து கொண்டே சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கு திருமகள் குடியிருப்பால் சத்தியம்.
வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் தண்ணீர் வழங்க வேண்டும். அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும். எந்த பொருளையும் இல்லை இல்லை என்று கூறக்கூடாது. இந்த பொருள் வாங்க வேண்டியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். எந்த குறையும் எண்ணி கண்ணீர் விடக்கூடாது. சர்ச்சை செய்யாத சண்டையிடாத பெண்கள் வாழும் இல்லங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். தயிர், அருகம்புல், பசு முதலியவைகளை தொடுவதும், நேர்மையாக இருப்பதும், அடிக்கடி பெரியோர்களை தரிசிப்பதும், கோயிலுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் செல்வத்தை கொடுக்கும். குழந்தைகளிடம், வயதானவரிடம், நோயாளிகளிடம் கோபத்தை காட்டக்கூடாது. கேட்பதற்கு இனிமையான நல்ல சொற்களை உபயோகிப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்தடையும். இரக்க குணம் உடையவர்களுக்கு தெய்வம் உதவி புரியும். அன்புள்ளம் கொண்டவர்களுக்கு உலகம் தலை வணங்கும். அன்னம், உப்பு, நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது. கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும். கையால் பரிமாற்றப்பட்ட அன்னம், உப்பு இவை கோமாமிசத்துக்கு சமம். பெண்கள் வளையல் அடியாமல் எதையும் பரிமாறக்கூடாது. அமாவாசை என்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும். இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பை வெளியே கொட்டக்கூடாது. வீட்டில் துளசி ஒட்டடை சேரவிடக்கூடாது. வீட்டில் தூசி ஒட்டடை சேரவிடாது. அடைசல்கள் இன்றி சுத்தமாக இருப்பது அவசியம். பசுவின் பகலில் குப்பையை வீட்டினுள் எந்த மூலையிலும் குவித்து வைக்கக்கூடாது. மங்கையர்கள் நெற்றிக்கு குங்குமிடாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. விளக்கு ஏற்றிய பிறகு பால், தயிர், உப்பு, ஊசி இவற்றை பிறருக்கு கொடுக்கக்கூடாது. விருந்தினர் போன பிறகு வீட்டை கழுவி சுத்தப்படுத்தக்கூடாது. கோலமிட்ட வீட்டில் திருமகள் தங்குவாள். வீட்டு வாசலில் கோலம் இடுவது அவசியம். பிளாட்களில் வசிப்பவர்கள் தங்கள் மெயின் டோர் வாசலில் கோலம் வரையலாம். துணிமணிகள் உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது. பணம், நாணயம் உள்ளிட்டவைகளை கண்ட இடத்தில் வைக்கக்கூடாது. ஆண்கள் பணம் வைக்கும் பர்ஸை, ஏடிஎம் கார்டுகளை பின்புறத்தில் வைத்துக்கொள்ளாது. சட்டையின் உள் பாக்கெட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும். சுண்ணாம்பு இல்லாமல் வெற்றிலை போடக்கூடாது. பிரம்மச்சாரிகள் தாம்பூலம் உட்கொள்ளக்கூடாது. அக்னியை வாயால் ஊதி எழுப்பவோ அணைக்கவோ கூடாது. அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது. நகத்தை கிள்ளி வீட்டில் போட்டால் தரித்திரம் உண்டாகும். பெண்கள் தலைவிரி கோலத்துடன் காட்சியளிப்பது கூடாது. சாம்பிராணி உள்ளிட்ட நறுமணப் பொருட்களை அடிக்கடி வீட்டில் உபயோகிக்க வேண்டும். ஈரத்துணி அணிந்து பூஜை செய்யக்கூடாது. பெண்கள் மூக்குத்தி, வளையல், மெட்டி இவைகள் அணியாமல் இருக்கக்கூடாது. தங்கம் எனப்படும் சொர்ணம் மகாலட்சுமி அம்சம் என்பதால் அது இடுப்புக்கு கீழே பெண்கள் அணியக்கூடாது. பெண்கள் மாதவிடாய் உற்றிருக்கும் சமயம் அவர்களின் நிழல் சாமி படம் மீது விடக்கூடாது. செல்வச் செழிப்போடு வாழ நாம் வாழும் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது. அப்படி வீசினால் பண உறவு குறைந்து கொண்டே இருக்கும். செல்வச் செழிப்போடு வாழ்வது நமது ஆடைகள், அணிகலன்கள், துணிகள் சிதறிவிடக்கூடாது. நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியில், புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம். தனித்தனியாக நமது வீட்டிற்குள் நுழைந்ததும் எப்போதும் நறுமணம் வீச வேண்டும். அப்படி இருந்தால் செல்வம் சேர்வதோடு நல்ல வளமும் பெற்றிருக்கும். எங்கோ போக வேண்டிய பணம் நமது வீட்டை நோக்கி வரும். அதே சமயம் அனாவசியமாக செலவுகளை குறைக்க வேண்டும். ஒருபோதும் நாமும் வாழும் வீட்டில் இல்லை, மாட்டேன், இது மாதிரியான சொற்களை, அவச்சொற்களை எப்போதுமே பேசக்கூடாது. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை இம்மாதிரியான வார்த்தைகளை பேசுவது முற்றிலும் தவிர்க்க வேண்டும். தவறு. வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5 மணிக்குள் நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலசி விட்டுவிட வேண்டும். அலசிய பின்னர் நமது வீட்டு பூஜை அறையில் நெய்யில், தாமரை நூலில் தீபம் ஏற்றிவிட, அதன் பிறகு 100 கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நம் வீட்டிற்கு விரைவாக கொண்டு வரும். ஒருபோதும் இருட்டிய பின் தயிர் சேர்ந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும்
வறுமைக்குள் வீழ்ந்து விடுவான். குளிக்கும்போதும் தூங்கும்போதும் நிர்வாணமாக இருக்கக்கூடாது. செல்வவளம் நம்மை விட்டு போய்விடும். கடவுளாகி மகாலட்சுமி புவனேஸ்வரி வெளியேற்றிவிட்டு அவளின் மூத்த சகோதரியான மூதேவி வந்து விடுவாள். மகாலட்சுமி படத்திற்கு தினமும் காலை மாலை நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்றில் 2 திரி போட்டு விளக்கேற்றி வீடு கடை முழுவதும் சாம்பிராணி புகை காட்டி வருவது பண விஷயத்தில் மிக சிறந்த வசியமாகும். கரடுமுரடான ராக் இசை முதலான மேற்கிந்திய இசை வீட்டில் அதிகமான அலருடன் ஒலிக்க வைப்பது செல்வ வளம் நம்மை விட்டு போய்விடும். மெல்லிய இனிமையான பாட்டாக கர்நாடக இசையாக இருந்தாலும் சரி, மனோதத்துவ இசையாக இருந்தாலும் சரி, சரியாக அடிக்கடி ஒலிக்க செய்வதன் மூலமாக செல்வம் நம்மை தேடி வரும். 3 நாட்களுக்கு மேல் வீட்டில் குப்பியை சேர்த்து வைத்தால் பண வரவு குறைந்து விடும். அதற்கு மேலாக ஒரு ஆடையை 2 தடவைக்கு மேல் அல்லது 2 நாளுக்கு மேல் அடிக்கடி அணிந்தாலும் பணவரவு குறைந்துவிடும். எந்த விஷயத்திற்கும் பணத்தினை செலவிட்டாலும் செலவிடும் பணத்தினை கையில் வைத்து நெஞ்சிற்கு நேராக பிடித்து பிறர் அறியாதவாறு ஓம் ஸ்ரீ நமக லட்சமாக திரும்பி வா வசி வசி என்று 5 முறை கூறி செலவிடவும். ஓம் ஸ்ரீம் நமக லட்சணமாக திரும்பி வா வசி வசி என்று 5 முறை கூறி செலவிடவும். கல்லுப்பை வீட்டில் வியாபார ஸ்தலங்களில் எல்லா மூலைகளிலும் சிறிது போட்டு வைத்தால் தீய சக்திகள் ஓடும், பணம் பெருகும். அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை பிரம்ம முகூர்த்தம் என்று பெயர். அப்போது விழித்து கொண்டு படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். முதலில் சிரமமாக இருந்தாலும் இப்படி பழகிவிட்டால் பிறகு பழக்கமாகிவிடும். இப்படி செய்வது ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் முதலிய பலனை கொடுக்கும். அந்த நேரத்தில் தேவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் நம்மை வீட்டை நோக்கி வருவார்கள். அப்போது வீட்டிலிருந்து மனதால் அவர்களை வழிபட்டால் அவர்களை கௌரவித்து வரவேற்பதாகும். அவர்கள் சந்தோஷப்பட்டு நம்மை பல நன்மைகள் செய்வார்கள். அதிகாலை 5 மணிக்கு கொல்லைப்புற வாசலை திறந்து வைத்து அதன் பின்னரே தலைவாசல் திறக்க வேண்டும். அதிகாலை விழித்தவுடன் பசுவையாவது அல்லது தன் முகத்தையாவது தன் வலது உள்ளங்கையாவது முதலில் பார்த்துவிட வேண்டும். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் 5 முகம் கொண்ட குத்து விளக்கு ஏற்றி திருமகளை வழிபட வேண்டும். வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் தண்ணீர் வழங்க வேண்டும். அவர்களுக்கு மஞ்சள்கிழங்கு கொடுப்பதா பல ஜென்மங்களில் செய்த பாப வினை விலகி பாக்கியங்கள் பெருகும் என்பது சாஸ்திரம் சொல்கிற. சந்தோஷம் பெருகும். ஒவ்வொரு பௌர்ணமி அன்று மாலை குளித்து சத்யநாராயணரை துளசி செண்பமலைகளால் அர்ச்சித்து பால் பாயசம் கல்கிண்டு கனி வகைகளை வைத்து வணங்கிய பின்னரே இரவு உண்ண வேண்டும் உணவு. வைரம் வெள்ளி பாத்திரங்கள் லட்சுமி கடாட்சம் உள்ளவர்களுக்கே கிடைக்கும். ஒருவர் தனக்கு சீராக அளிக்கப்பட்ட மேற்கூறியவர்களை தனது ஜீவித காலத்தில் விற்கவோ தன் பிள்ளைகளுக்கு கூட அன்பளிப்பாக கொடுக்கவோ கூடாது. தனது காலத்திற்கு பின்னரே அவர்களுக்கு செல்ல வேண்டும். முடிந்தால் அவர்களுக்கு புதிதாக வாங்கி கொடுக்கலாம். நெருப்பும் தண்ணீரும் சிக்கனமாக உபயோகிப்பவர்களுக்கு எப்போதும் லட்சுமி கடாட்சம் உண்டு. அன்றாடம் ஒரு வேளைக்கு ஒரு பிடி அரிசியை ஒரு பெரிய பாத்திரத்தில் அன்னதானம் செய்ய என்று போட்டால் தான் லட்சுமி கடாட்சம் உண்டாகும். லட்சுமி வீட்டில் வாசம் செய்வாள். காலை எழுந்தவுடன் யார் முகத்தை பார்க்காமல் தண்ணீர் 2 மடக்கு குடிக்க லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். கோபம் வராது. முதலில் பெண் குழந்தை பிறந்தால் லட்சுமி கடாட்சம், பின் ஆண் குழந்தை பிறந்தால் நல்லது. தம்பி மேல் பாசம் அதிகம் இருக்கும். நம் பெரியோர்கள் எப்போது வீட்டில் சிரிப்பும் ஆனந்தமும் பெருக வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார்கள். குழந்தைகள் விளையாடும் சந்தோஷ ஒலி, பறவைகள் எழுப்பும் இனிய கீதங்கள், வீணை மிருதங்கம் போன்ற வாத்தியங்களின் இனிய இசை நம் இல்லங்களில் நிறைந்திருந்தால் லட்சுமி கடாட்சம் பெருகும். இதையெல்லாம் செய்தால் இருக்கிற செல்வம் தங்கும். லட்சுமி தேவி நம் வீட்டை தேடி ஓடி வருவாள். அனைவரும் சகல சௌபாகியங்களும் பெற்று ஆரோக்கியத்துடன் சந்தோஷத்துடன் வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி அன்னை திருமகளை பிரார்த்தித்து வேண்டுகிறேன். இதெல்லாம் நம்முடைய காலத்திற்கும் நேரத்துக்கும் ஏற்றாற்போல் பயன்படுத்தி கொண்டு நாமும் வாழ, அனைவரும் வாழ பிரார்த்தித்து ஆசீர்வாதம். ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.